தளபதி தளபதி தான் ப்ரோ. அது எப்படி இருந்தா நமக்கு என்ன ப்ரோ, எப்பவுமே தளபதி தளபதி தான். விபிஎன் ஃபார்ம் அவுட், யுவன் ஃபார்ம் அவுட் அப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லர் மிரட்டி விட்டாங்க ப்ரோ. மங்காத்தா ரெஃபரன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அது விஜய் பேசுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கில்லி ரெஃபரன்ஸும் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தியேட்டர் மொமெண்ட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் நிஜமாலே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் வர போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு மிஷன் இம்பாசிபிள் படம் ஒரு ஞாபகப்படுது. ஒரு ஸ்லீப்பர் ஷாட் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். வெறித்தனமா உள்ள ஒன்று அந்த தொண்டை போயிடுச்சு, அப்படியே கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. ட்ரெய்லர் வேற லெவல். பிகில்ல ராயப்பன் மாதிரி எனக்கு இதுலயுமே அந்த அப்பா கேரக்டர் தான் எனக்கு ராயப்பன் கேரக்டர் ஞாபகம் வந்துச்சு. தளபதி கோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பார்ட் ஒன்று வந்துச்சு. அந்த விஜயோட எல்லா லுக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து அது வந்துச்சு. மேபி அதுதான் டைட்டில் கார்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் நிஜமாலே நல்லா இருந்தது. ஆனா நடுவுல போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு. லைக் வெரி லாங் டைம்க்கு அப்புறம் நாங்க ஆக்சுவலி டிமாண்டி காலனிக்கு தான் வந்திருந்தோம். பட் இன் பிட்வீன்ல வந்து கோட்டோட ட்ரெய்லர் போட்டது வந்து அது செம்ம ஹாப்பி. பயங்கர ரெஸ்பான்ஸ் தியேட்டர்லயுமே சூப்பரா இருந்தது. அண்ட் 3 generations ஆஃப் விஜய் சார் காட்டியிருக்காங்க, அது இன்னும் சூப்பரா இருக்கு. ஸோ செப்டம்பர் 5க்காக வெயிட்டிங். ஓகே, உங்களுக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது எவ்வளவு கூஸ்பம்ஸா இருந்தது? ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல தியேட்டர்ல வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து ட்ரெய்லர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிக் ஸ்கிரீன்ல பார்த்ததே வந்து செம்ம ஹாப்பி. ஆப்வியஸ்லி நான் ஒரு தளபதி ஃபேன், ஸோ அதனால இன்னும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. தளபதி தளபதி தான் ப்ரோ. அது எப்படி இருந்தா நமக்கு என்ன ப்ரோ, எப்பவுமே தளபதி தளபதி தான். ட்ரெய்லர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் தான் இருந்தது அப்படின்னா என்ன? லாஸ்ட்ல அந்த சாங் சார் பாடுறது, அது வந்து கில்லி நாஸ்டாலஜி. எனக்கு கில்லி படம் ரொம்ப பிடிக்கும். நான் கில்லி ரீரிலீஸே 4 வாட்டி பார்த்தேன். ஸோ அதனால இது செம்மையா இருந்தது. மங்காத்தோட டைலாக்கும் உள்ள வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். வெளியே வந்து அஜித் விஜய் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க தான் பெருசு. பட் அவங்களே வந்து ஒருத்தரோட டைலாக்ஸை மாற்றி சொல்றதுல இட் ஷோஸ் த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் வெங்கட் பிரபு சார்ஸ் ஃபிலிம். ஸோ வி ஹோப் சார், வெங்கட் பிரபு சார் வந்து என்றைக்குமே வந்து எக்ஸ்பெக்டேஷனை ஃபெயில் பண்ணதில்லை. ஸோ வி ஹோப் த சேம். ரொம்ப eager-ஆ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தளபதி ஃபேன். ஸோ செப்டம்பர் 5 FDFS வெயிட் பண்ணுறேன். வெறித்தனமா உள்ள ஒன்று அந்த தொண்டை போயிடுச்சு, அப்படியே கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. ட்ரெய்லர் வேற லெவல். ஆக்சுவலாக கோட் ட்ரெய்லர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ட்ரால்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி டிஏஜிங் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆன்சர்னு நினைக்கிறேன் வெங்கட் பிரபு டீம்ல இருந்து. அதில் மெயினாக வந்து 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, மங்காத்தா ரெஃபரன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அது விஜய் பேசுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கில்லி ரெஃபரன்ஸும் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தியேட்டர் மொமெண்ட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பிஜிஎம் எல்லாமே சொல்லவே தேவையில்லை, யுவன் சங்கர் ராஜா. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் வந்து ஒரு பவர் பேக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த டிஏஜிங் வந்து பாட்டில் ஒரு மாதிரி பார்த்துருப்போம். ட்ரோலுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் மறுபடியும் ஃபைன் டியூன் பண்ணி. ஆமாம் அது தெரியுது, அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர்லேயே நமக்கு பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் வந்து டேட்டு கூட தள்ளி போச்சு, ஒரு 2 days வந்து தள்ளி போச்சு. மேபி இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து அந்த தளபதி கோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பார்ட் ஒன்று வந்துச்சு. அந்த விஜயோட எல்லா லுக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து அது வந்துச்சு. மேபி அதுதான் டைட்டில் கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் டைட்டில் கார்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இம்ப்ரெசிவ், அது கொஞ்சம் இம்ப்ரெசிவ் இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஓல்டு லுக் தான், ஒரு அந்த கிரே ஹேர் அந்த லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆப்வியஸாக விஜய் சொல்லவே வேணாம். ஸோ அவர் வந்து கலக்குவார், இதுலேயே கலக்கியிருப்பார் கண்டிப்பாக. நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரால்ஸ்லாம் பார்த்தப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மேபி ஏதாவது லைட்டாக சொதப்பி பார்க்கணும்னு. பட் இந்த ட்ரெய்லர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லீப்பர் ஷாட் ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹை ஆயிருக்கு. கண்டிப்பாக படம் பார்த்துட்டே இருந்தோம், டக்குன்னு சீனை கட் பண்ணிட்டு ஸோ நம்ம கமலா தியேட்டர் ஓனர் தான் வந்திருந்தாரு. ஸோ பண்ணிட்டு கோட் ட்ரெய்லர் போட்டாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் மிரட்டலாக இருந்துச்சு ட்ரெய்லரு. விபிஎன் ஃபார்ம் அவுட், யுவன் ஃபார்ம் அவுட் அப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லர் மிரட்டி விட்டாங்க ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. அந்த டிஏஜிங் பண்ணதெல்லாம் அந்த அளவுக்கு குறையாதுன்னு தெரில, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. விபிஎன்னாவும் ஸோ விஜய் அண்ணாவுக்கு பண்ண மணி இருந்துச்சு. ஸோ விபிஎன்னா கதையும் இருக்குது, விஜய் சாருக்கும் பண்ண மணியும் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே பார்க்கணும்னா, ஸோ விபிஎன்னா அது என்னன்னு பார்த்தோன்னா, மங்காத்தா இதில் அவங்க வந்து கொஞ்சம் டைலாக்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாரு. இனிமேல் சப்பா குடிக்கவே கூடாதா இப்போ அப்படின்ற அந்த டைலாக் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ விஜய் அண்ணாக்கு அந்த மருதமனை மாமலையை வந்து கில்லியில் பார்த்த மணி அந்த விஜயை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய கூட்டினஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ மேஜிக்ஸ்னால் இன்னும் சீக்கிரம் மோகன் சார் இறக்குனது அது வந்து ரிவைவ் பண்ணவே இல்லை கேரக்டரில். ஸோ அது வந்து மேஜிக் ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, அது ஒரு கேரக்டர். ஸோ நிறையாவது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், சீக்கிரட்டாக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ செப்டம்பர் 5 பார்க்கலாம். ஃபைன் டியூன் பண்ணக்கப்புறம் இப்போ ஓகே தான் ப்ரோ. ட்ரெய்லரில் பார்க்குறப்ப அந்த அளவுக்கு ஒன்றும் இதாக தெரியல, ட்ரோல் பண்ண அளவுக்கு ரொம்ப மோசமாக தெரியல, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நம்ம இதில் வர
நம்ம விசில் போடு சாங்ல வர விஜய் வந்து சூப்பரா இருக்காரு. ஸோ கியூட்டா இருக்காரு, எங்கா இருக்காரு. ஸோ அவர் வர சீன்லாம் நம்ம மிரட்டலா இருக்குது. தலைக்கு மங்காத்தா மாதிரி ஒரு பயங்கர ஹிட்டான படத்தை கொடுத்தாரு. தளபதிக்கு எப்படி கொடுப்பாரு? கண்டிப்பா மங்காத்தாக்கு ஈக்குவலா ஒரு ஹிட் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கோட் ஹிட் அடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்டர்வியூல கூட ஒரு இதுல பாத்திருந்தேன், ட்விட்டர் கூட அந்த இது இப்போ நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ மங்காத்தாவோட 100 மடங்கு அதிகமாக நீ கோட்டு கொடுக்கணும், நம்ம தளபதி கொடுக்கணும்னு சொல்லி அஜித்தே வந்து வெங்கட் பிரபுட்ட சொன்னதா சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா நல்லா வரும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் மிரட்டிருச்சு ப்ரோ, பூஸ் பம்பா இருக்கு, இன்னும் அந்த வைபாவே இருக்கு. ஸோ அதனாலதான் செப்டம்பர் 5 தான் வெயிட்டிங், மரண வெயிட்டிங். திடீர்னு நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் என்னன்னு திரும்பி பார்த்தா திடீர்னு டேரக்டர் அந்த ஓனர் வந்து பின்னாடி இது பண்ணி ஒரு மாதிரி கிரேஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கு. மங்காத்தா ரெஃபரன்ஸ், கில்லி அந்த பாட்டு பாடிக்கினே வர மருந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வெங்கட் பிரபு டச்சில் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ப்ளஸ் ஆக்ஷன்ஸ் காமெடி எல்லாமே ஒரு ஆல் இன் ஆல் பேக்கேஜாக இருந்துச்சு. ட்ரைலர் ஒரு 250 மினிட்ஸ் இருந்தாலுமே லைக் கெஸ் பண்ண முடியல. லைக் அவர் ரா ஏஜென்ட் அந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்ததுன்னு தெரியுது. பட் அது எந்த மாதிரி அவுட்புட் என்ன மாதிரி வெங்கட் பிரபு பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. மேபி டைம் டிராவல் அந்த மாதிரி இருக்குமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் வர போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு மிஷன் இம்பாசிபிள் படம் ஒரு ஞாபகப்படுத்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது இது பிகில்ல ராயப்பன் மாதிரி இதுல எனக்கு இதுலயுமே அந்த அப்பா கேரக்டர் தான் எனக்கு ராயப்பன் கேரக்டர் ஞாபகம் வந்துச்சு. பட் இது கெட்ட பொய்ஸா அது நல்லா இருந்துச்சு. அந்த அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை விட இன்னும் 2-3 சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல பார்க்கும்போது. அதாவது தளபதிக்கான ஹிண்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெங்கட் பிரபு கண்டிப்பா அவர் ஃபேன்ஸ்க்காக ஒரு ட்ரீட் மாதிரி குட்டி ட்ரீட்டாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். காமெடி சென்ஸ் அந்த பழைய விஜயனா படங்கள்ல இருக்குது. அது கிளைமேக்ஸ் அந்த ட்ரெய்லர் எண்டில் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு.